அன்பான மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைய இந்த பாட அலகினூடாக நாங்கள் படிக்க இருக்கின்ற விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தரம் 7ஆம் ஆண்டுக்குரிய புவியியல் பாடத்தில் 3வது அலகான இலங்கையின் நிலத்தோற்றம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பாடத்தை நாங்கள் பார்க்க முன்னம் இந்த பாடத்துக்குரிய தேர்ச்சி மட்டம் கற்றல் பேறுகளை நாங்கள் அவதானிக்க வேண்டியுள்ளது. முதலாவதாக இந்த பாடத்துக்குரிய தேர்ச்சியாக பௌதீக மானிட செயற்பாடுகளின் இடை தொழிற்பாடுகள் பௌதீக மானிட சூழலின் மீது செல்வாக்கு செலுத்தும் விதம் தொடர்பில் விளக்கத்துடன் செயற்படுவார் என்பது இந்த பாட அலகுக்குரிய தேர்ச்சியாகவும், தேர்ச்சி மட்டமாக இலங்கையின் பிராந்திய தரைத்தோற்ற தன்மையை விவரிப்பார் என்பது தேர்ச்சி மட்டமாகவும், அடுத்ததாக கற்றல் பேறுகளாக, அதாவது தேர்ச்சி மட்டத்தை அடிப்படையாக கொண்டு மாணவர்களாக நீங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய கற்றல் பேறுகளாக தரைத்தோற்றம் என்பதனை பொருள் விளக்கம் செய்வார் என்பதும், இலங்கையின் தரைத்தோற்ற பிராந்திய பல்வகமையை வலய வேறுபாடுகளுக்கு அமைய பெயரிடுவார் என்பதும், பிராந்திய தரைத்தோற்றத்தின் முனைப்பான பண்புகளை விளக்குவார் என்பதும், தாம்பாளும் சூழலின் தரைத்தோற்ற இயல்புகளை முன்வைப்பார் என்பதும், இலங்கையின் தரைத்தோற்ற வேறுபாடுகளை இலங்கை புற உருவப்படம் ஒன்றில் குறித்து பெயரிடுவார் என்பதும், இலங்கையின் தரைத்தோற்ற வேற்றுமையை விளக்குவார் என்பதும், ஒவ்வொரு தரைத்தோற்ற வலயங்களுக்கு இடையிலான இடை தொடர்பினை விளக்குவார் என்பதும் இந்த அலகினூடாக நாங்கள் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்ற கற்றல் பேறுகளாக காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த பாடத்துக்குள்ள செல்லுவோம். முதலாவதாக நாங்கள் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கையின் தரைத்தோற்றம் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் கற்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக தரைத்தோற்றம் அல்லது நிலத்தோற்றம் என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இங்கு அவதானிக்க வேண்டிய ஒரு தன்மை இருக்கின்றது. நிலத்தோற்றம் என்பது பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்தினுடைய பல்லுருவ அமைப்பு. சரியா பிள்ளைகளே? அப்ப நிலத்தோற்றம் என்பது நிலத்தினுடைய வடிவம், என்ன மாதிரியான தோற்றத்தை கொண்டு நிலம் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் நிலத்தோற்றத்தை அவதானிப்போம். இதுல பொதுவா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இலங்கை என்பது எங்கே அமைந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதாவது இந்து சமுத்திரத்தில் அமைந்திருக்கிற ஒரு அழகிய தீவுன்னு சொல்லி நாங்கள் படிச்சு நாங்கள் இலங்கை இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ளது. அந்த வகையில இலங்கையினுடைய நிலப்பரப்பு, இலங்கை எவ்வளவு நிலத்தை கொண்டுள்ளது என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 65,610 சதுர கிலோமீட்டர் வரையான நிலப்பரப்பை கொண்டு காணப்படுகின்றது இலங்கை. சரியா பிள்ளைகளே? அப்ப இந்த 65,610 சதுர கிலோமீட்டரை கொண்ட இந்த பரப்பளவில் அதன் நிலத்தினுடைய தன்மை, நிலத்தினுடைய தோற்றம் என்ன மாதிரியான வடிவத்தை கொண்டு காணப்படும் என்பதுதான் நாங்கள் இங்க பிரதானமா படிக்க போறோம். அப்ப இந்த பாடத்துல பிள்ளைகளை நாங்கள் பார்க்க இருக்கிற பிரதானமான விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த நிலத்தோற்றத்தை பிள்ளைகளை நாங்கள் 2 வகையில பாகுபடுத்தலாம். அதாவது பௌதீகம், அதாவது இயற்கையாகவே காணப்படுகின்ற தோற்றம். மற்றது அந்த இயற்கையாக இருக்கிற ஒரு விடயத்துல மனிதன் தன் தேவைக்காக மாற்றி அமைச்சிருக்கிற நிலத்தின் தோற்றம் என்ற மாதிரி 2 வகையில நாங்கள் படிப்போம். அப்ப அந்த வகையில நாங்கள் பார்க்கணும் என்னன்னு சொன்னால், இந்த நிலத்தோற்றத்தின் பல்வகமையை ஒன்று பௌதீக ரீதியாக என்ன மாதிரியான நிலத்தோற்றம் இலங்கையில காணப்படுகிறது, இரண்டாவதாக இந்த பௌதீக ரீதியான நிலத்தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு மனிதன் எப்படி அந்த நிலத்தோற்றத்தை மாற்றி அமைஞ்சிருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் 2 விதமான நிலத்தோற்றம் பார்ப்போம். இந்த 2க்குமான இடை தொடர்பு என்ன என்ற தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம். சரியா பிள்ளைகளே? இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற அலகில பிரதானமான ஒரு விடயமாக காணப்பட போகுது. அந்த வகையில பிள்ளைகளே, இந்த இலங்கையினுடைய பிரதானமான நிலத்தோட்டம் என்று சொல்லி பார்க்கல பிள்ளைகளே, நாங்கள் 5 வகையான நிலத்தோட்டத்தை பார்ப்போம். அப்ப 5 வகையான நிலத்தோட்டத்துல பௌதிக ரீதியா எப்படி இருக்குது, அங்க மனிதனுடைய செயற்பாடு மானிட ரீதியா எப்படி இருக்குது என்ற மாதிரி நாங்கள் 2 வகையிலே மாறி மாறி பார்ப்போம் இந்த 5 வகையான நிலத்தோட்டத்தையும். அதுல முதலாவது பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில காணப்படக்கூடிய நிலத்தோட்டத்துல பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதானமா ஒன்று மலை நாட்டு நிலத்தோட்டம், மலையும் மலை சார்ந்த பிரதேசங்களை நாங்கள் மலை நாட்டு நிலத்தோட்டம் என்று சொல்லுவோம். 2வது பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலர் வலய நிலத்தோட்டம். அப்ப இலங்கையில காணப்படக்கூடிய
காலநிலை அம்சங்கள், அதாவது பிள்ளைகள் காலநிலைன்னு சொன்னால் வெப்பம், மழை என்ற மாதிரி அந்த வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரி உலர் தன்மையை கொண்ட அந்த வலயம், உலர் வலய நிலத்தோற்றம் என்று சொல்லி படிப்போம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈர வலயம், ஈரவெளி நிலத்தோற்றம் என்ற மாதிரி ஒரு நிலத்தோற்றத்தை நாங்கள் படிப்போம். அதை விட இன்னும் ஒன்று, இந்த யாழ்ப்பாண குடாநாடும் அந்த குடாநாட்டை அண்டிய தீவுகளுடைய நிலத்தோற்றம் என்று சொல்லி இன்னொரு வகையான நிலத்தோற்றம் நாங்கள் படிப்போம் பிள்ளையிலே. அடுத்தது நாங்கள் படிப்போம் என்னென்னு சொன்னால் கரையோர நிலத்தோற்றம். அப்ப இலங்கை ஒரு தீவண்டபடியால இலங்கை என்ற கரையோரம் சார்ந்தும் நாங்கள் படிக்கணும். அப்ப நாங்கள் இந்த பாடத்தினூடாக படிக்க இருப்பது இந்த 5 வகையான நிலத்தோற்றம் தான். இந்த 5 வகையான நிலத்தோற்றத்தில் பிள்ளையிலே ஒரு பக்கம் நாங்கள் பௌதிக ரீதியான மாற்றங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி 2வது பக்கம் மனிதன் அந்த பௌதிக ரீதியான மாற்றத்தில் என்ன மாதிரியான செயற்பாடுகளை செய்கிறான் என்ற அந்த 2 விதயம் தான் நாங்கள் இந்த 5 நிலத்தோட்டத்திலையும் பிரதானமா பார்க்க போறோம் பிள்ளைகளே. அதுல நாங்கள் முதலாவதா பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகளே, இதுல பொதுவா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிலத்தோட்டங்களுடைய அமைப்பு நீங்க பார்க்கணும் பிள்ளைகளே. இப்ப முதலாவது நீங்கள் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் மலைநாட்டு நிலத்தோட்டம் என்றது பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையுடைய மத்திய பகுதி. சரியா, உங்களுக்கு தெரியும் இலங்கையின் மத்திய பகுதி உயரமான நிலம். ஏனைய பகுதிகள் மத்திய பகுதி மாதிரி உயரம் இல்லை. உயர்நிலம் மத்திய பகுதி, இலங்கையினுடைய மத்திய பகுதி. அப்ப மலைநாட்டு நிலத்தோட்டத்தை நாங்கள் இலங்கையின் மத்திய பகுதியில பார்ப்போம். சரியா, அதே மாதிரி உலர்வெளி நிலத்தோட்டம் என்று சொல்லிக்குள்ள இலங்கையின் இந்த உலர்வெளி நிலத்தோட்டத்தை நாங்கள் அதிகளவான பிரதேசத்துல பார்ப்போம். சரி, அதை நாங்கள் உலர்வெளி நிலத்தோட்டம் படிக்கக்குள்ள பார்ப்போம். அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் ஈரவெளி நிலத்தோட்டம். இலங்கையில் இந்த ஈரவெளியத்துக்குரிய இந்த பகுதி ஈரவெளி நிலத்தோட்டமா நாங்கள் படிப்போம். இலங்கை ஈரவெளி நிலத்தோட்டம் என்று சொல்லி இலங்கை படத்துல இவ்வாறான இடத்துல பார்ப்போம். அதை விட கரையோர நிலத்தோட்டம் என்று சொல்லிக்குள்ள இலங்கையில பொதுவா இலங்கை ஒரு தீவண்டபடியால இலங்கையை சூழ இருக்கிற அந்த கரையோர நிலத்தோட்டத்தை நாங்கள் படிப்போம். அதே மாதிரி பாருங்க, வடபகுதியில யாழ்ப்பாண குடாநாடும் அதனை அண்டி இருக்கிற தீவு பிரதேசங்கள் நிலத்தோட்டம் சம்பந்தமா நாங்கள் இந்த பிரதேசம் இலங்கையின் வடக்கு பகுதியை நாங்கள் படிப்போம். சரியா பிள்ளைகளே, இதுதான் நாங்கள் இங்க படிக்க இருக்கிற விடயம். அதுல முதலாவதா நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் மலைநாட்டு நிலத்தோட்டம். சரியா பிள்ளைகளே, பொதுவாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மலை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் மலை எவ்வாறான வடிவத்தில் காணப்படும், அங்க என்ன மாதிரியான செயற்பாடுகள் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் இதை படிக்கிறதனூடாக தெரிஞ்சு கொள்ளுவீங்கள். இதுல குறிப்பா நாங்கள் மலைநாட்டு நிலத்தோட்டம் என்று எதை சொல்லுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலத்தோட்டத்துல கடல் மட்டத்தில் இருந்து 300 மீட்டருக்கு மேற்பட்ட பிரதேசத்தை தான் நாங்கள் மலைநாட்டு நிலத்தோட்டம் என்று சொல்லுவோம். சரியா பிள்ளைகளே, கடல் மட்டத்தில் இருந்துன்னு சொன்னால் சைவர் மீட்டர்ல இருந்து 300 மீட்டருக்கு மேற்பட்ட பகுதியில் காணப்படக்கூடிய அனைத்து வகையான நிலத்தையும் நாங்கள் மலைநாட்டு நிலத்தோட்டம் என்று சொல்லுவோம் இலங்கையில. சரியா, அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மத்திய மலைநாட்டிலும் மற்றது சப்ரகமுவ அந்த மலை பிரதேசங்களையும் நாங்கள் இந்த இலங்கையினுடைய மலைநாட்டு நிலத்தோட்டத்தை வடிவா பார்க்கலாம். சரியா பிள்ளைகளே, அதுல குறிப்பா நாங்கள் இந்த ஏனைய நாங்கள் படிச்சிருக்கிற நாங்கள் படிக்க போற அந்த ஏனைய 5 வகையான நிலத்தோட்டங்களோட ஒப்படைக்குள்ள இந்த மலைநாட்டு நிலத்தோட்டம் ஒரு சிக்கலான பௌதிக தன்மையை கொண்டு காணப்படும் பிள்ளைகளே. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் அதிக உயரமான இடம், தாழ்வான இடம், அப்படி மாறி 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 ஒரு பல்லுருவமான ஒரு அமைப்பு அங்க காணப்படும். அப்ப அது சிக்கல் தன்மை வாய்ந்ததாக ஒரு நிலத்தோட்டத்தை நாங்கள் படிக்க போறோம் இந்த மலைநாட்டு நிலத்தோட்டத்துல. சரியா பிள்ளைகளே, அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் மலை சார்ந்த பிரதேசம் என்று சொன்னால் எல்லாருக்கும் விருப்பம். அப்ப ஒரு உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு நிலத்தோட்டமாக நாங்கள் இந்த மலைநாட்டு நிலத்தோட்டத்தை சொல்லுவோம். சரியா, அது சம்பந்தமா நாங்கள் படிப்போம். இதுல முதலாவது விஷயம், இலங்கை நாங்கள் முதலே பார்த்த மாதிரி இலங்கை இந்த மத்திய பகுதி, இந்த இலங்கை இந்த மத்திய பகுதி அவ்வளோத்தையும் தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னா பிள்ளைகளே மலைநாட்டு நிலத்தோட்டம் என்று சொல்லுவோம். சரியா, அப்ப இலங்கை மத்திய பகுதியாக காணப்படக்கூடிய இந்த தரைத்தோட்ட அம்சங்களை தான் நாங்கள் மலைநாட்டு நிலத்தோட்டமா படிப்போம். அப்ப இந்த மத்திய பகுதியில என்ன மாதிரியான நிலத்தோட்டம், என்ன மாதிரியான மனித செயற்பாடுகள் காணப்படுதுன்றதை நாங்கள் படிப்போம். அதுல முதலாவது விஷயமா நாங்கள் படிக்க போறோம் என்னன்னு சொன்னால் இந்த மலைநாட்டு நிலத்தோட்டத்துல காணப்படக்கூடிய பௌதீக அம்சங்கள், அதாவது இயற்கையாகவே அமைஞ்ச அம்சங்கள். அப்ப இயற்கையாகவே அமைஞ்ச விடயங்கள் இங்க என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று மலைத்தொடர்கள் இருக்குது இங்க. அடுத்தது மேட்டு நிலங்கள் இங்க காணப்படுகிறது. அடுத்தது நீர்வீழ்ச்சிகளை நாங்கள் இங்க படிப்போம், நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. அடுத்தது கணவாய்களும் நாங்கள் இங்க படிப்போம் மலைநாட்டு பிரதேசத்துல. அடுத்தது தாவர போர்வைகள், அதாவது நாங்கள் இந்த காடுகள் என்று சொல்லுவோம், அந்த தாவர போர்வைகள் இங்க பிரதானமா நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே. இந்த 5 வகையான பௌதீக தன்மையை நாங்கள் இந்த
மலைநாட்டு நிலத்தோட்டத்துல பார்ப்போம். சரியா பிள்ளைல? இந்த 5 வந்து என்ன இயற்கையாகவே உருவானது, இதை மனிதன் உருவாக்கல. அப்ப அதாலதான் நாங்கள் என்ன சொல்றோம், இந்த நிலத்தோட்டம் பௌதிக நிலத்தோட்டம் என்று சொல்றோம். சரியா பிள்ளைலே? இதுல குறிப்பா நாங்கள் முதலாவது மலைத்தொடர்ன்னு சொன்னால் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகளே, இந்த படத்துல நீங்கள் பாருங்க, அது என்ன அப்படியான ஒரு தன்மையை கொண்டு காணப்பட போகுது. எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், அங்க வந்து கணக்க உயரமான இடம் இருக்கும், கணக்க உச்சி இருக்கும், ஒரு தொடர்ச்சியான உயர்நிலங்களை கொண்டு காணப்பட போகுது. பாருங்க, பல்வேறுபட்ட உயரங்களை கொண்ட உச்சிகளை கொண்ட ஒரு நிலத்தோட்டத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், மலைத்தொடர்ன்னு சொல்லுவோம். அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலும் கணக்க மலைத்தொடர்களை நாங்கள் இங்க பார்க்கலாம். குறிப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க சிவனொளிபாத மலைத்தொடர், அடுத்தது நமனுகுல மலைத்தொடர், அடுத்தது பீதுரு தாளகால மலைத்தொடர். அப்ப இலங்கையிலேயே மிக உயரமான மலைத்தொடர் என்று சொல்லிக்குள்ள நாங்கள் இந்த பீதுரு தாளகால மலைத்தொடரை பார்ப்போம். அந்த உயரங்களை நாங்கள் அந்த படத்துல பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். அடுத்தது நக்கிள்ஸ் மலைத்தொடர், அடுத்தது கிரிகள் பொத்த மலைத்தொடர், அடுத்தது வந்து தொட்டபோல மலைத்தொடர், அடுத்தது வந்து ராகல மலைத்தொடர் போன்ற இவ்வாறான மலைத்தொடர்களை வந்து நாங்கள் இலங்கையில உதாரணமா பார்க்கலாம். இதுல குறிப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த படத்துல நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு மலைத்தொடர்களும் இங்க காணப்படுது. இங்க பாருங்க, இது வந்து நக்கிள்ஸ் மலைத்தொடரை காட்டப்படுது. இது வந்து சிவனொளிபாத மலைத்தொடர். இந்த சிவனொளிபாத மலைத்தொடர் உயரத்தை பாருங்க, 2237 மீட்டர். சரியா? அதே மாதிரி பாருங்க, இங்க பாருங்க பீதுரு தாளகால மலைத்தொடர் இது. அப்ப பீதுரு தாளகால மலைத்தொடர் உயரத்தை பாருங்க, இதுல எத்தனை, 2524 மீட்டர். சரியா? அதே மாதிரி இதுல காட்டப்பட்டிருக்கிற இந்த மலைத்தொடர்கள்ல வந்து மிக உயரமான மலைத்தொடராக காட்டப்பட்டிருக்கிறது வந்து இந்த பீதுரு தாளகால மலைத்தொடர் தான். அதன் உயரத்தை பாருங்க 2524 மீட்டரா காணப்படுது. அப்ப இது வந்து இலங்கையில மிக உயரமான மலையா கூட நாங்கள் இந்த பீதுரு தாளகால மலையை சொல்லலாம். சரி, அதே மாதிரி பாருங்க இந்த கிரிகள் பொத்த மலைத்தொடர் இதுல காட்டப்படுகிறது. அடுத்தது நமனுகுல மலைத்தொடர் இதுல காட்டப்படுகிறது. அடுத்தது வந்து நுணுகல மலைத்தொடர் இதுல காட்டப்பட்டிருக்குது. இவ்வாறான மலைத்தொடர்களும் இந்த மலைத்தொடர்களின் உயரங்களும் இங்க பிரதானமா காட்டப்பட்டிருக்குது. ஆகவே உயரம் கூடின மலைத்தொடர் என்று சொல்லிக்குள்ள பிரதானமா நாங்கள் பீதுரு தாளகால மலையை நாங்கள் சொல்லுவோம். இப்ப அதை நீங்கள் இந்த படத்தினூடாக பார்ப்பீங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், ரெண்டாவது நாங்கள் நாங்கள் இந்த மலைநாட்டு பிரதேசத்துல காணப்படக்கூடிய பௌதிக நிலத்தோட்டத்துல மேட்டு நிலங்கள்னு சொல்லி படிச்சினாங்க. அப்ப மேட்டு நிலங்கள்னு சொன்னால் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், மலைத்தொடர் சொன்னால் உயரமான இடத்துல எல்லாம் காணப்பட போகுது. அப்ப உயரமான இடத்துல பல்வேறு உச்சிகளை கொண்டிருக்கிறது நாங்கள் மலைத்தொடர் படிச்சினாங்க. உயரமான ஒரு நிலத்துல அதுல தட்டியான ஒரு மேற்பரப்பை கொண்ட நிலத்தோட்டத்தை நாங்கள் மேட்டு நிலம் என்று சொல்லுவோம். அப்ப உயர்நில பகுதியில் அமைஞ்சு காணப்படுற தட்டையான சமவெளி பிரதேசத்தை நாங்கள் மேட்டு நிலம் என்று சொல்லுவோம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலும் பல மேட்டு நிலங்கள் இருக்குது. அந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிற அமைப்பு வந்து இந்த மேட்டு நிலத்துடைய அமைப்பாக காணப்படும். இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளே, கண்டி மேட்டு நிலம், அடுத்தது வெளிமடை மேட்டு நிலம், அடுத்தது கொஸ்லாந்த மேட்டு நிலம், அடுத்தது ஹட்டன் மேட்டு நிலம், அடுத்தது மகாவலத்தன்ன மேட்டு நிலம் போன்ற மேட்டு நிலங்களை நாங்கள் உதாரணமா சொல்லலாம். சரியா பிள்ளைகளே? அப்ப இதை வந்து நாங்கள் படத்துல பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகளே, இலங்கையின் இந்த மத்திய மலைநாட்டு பகுதியில காணப்படக்கூடிய மேட்டு நிலம்னு சொல்லிக்குள்ள பிரதானமா பாருங்க, இதுல கண்டி மேட்டு நிலம் காட்டப்பட்டிருக்குது. இதுல வந்து வெளிமடை மேட்டு நிலம் காட்டப்பட்டிருக்குது. அடுத்த வந்து இந்த பாருங்க கொஸ்லாந்த மேட்டு நிலம் காட்டப்பட்டிருக்குது. அடுத்தது இங்க இந்த மகவலத்தென்ன மேட்டு நிலம் இதுல காட்டப்பட்டிருக்குது. சரியா பிள்ளைகளே? இது வந்து மேட்டு நிலத்துடைய அமைப்பை நாங்கள் மலைநாட்டு நிலத்தோட்டத்தை கொண்டு ஒரு வடிவத்தை கொண்டு ஒரு படத்துல பாக்குறோம் இலங்கையின் மத்திய பகுதியில. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகளே, அடுத்த பௌதிக நிலத்தோட்டமா நாங்கள் நீர்வீழ்ச்சிகளை குறிப்பிடலாம். அப்ப நீர்வீழ்ச்சிகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்ல வடிவான ஒரு நிலத்தோட்டமா தெரியும். இதுல வந்து நீங்கள் அதனுடைய அழகை வந்து வடிவா ரசிச்சிருப்பீங்கள். அது எப்படி உருவாகும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகளே, இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒரு செங்குத்தான ஒரு சாய்வை கொண்ட ஒரு பாறை சரிவு இருக்குத்தானே, ஒரு பாறையினூடாக ஆறு வந்து அந்த செங்குத்தான பாறையை மேவி பாஞ்சு கீழே விளையக்குள்ளதான் வந்து இந்த நீர்வீழ்ச்சிகள் உருவாகும். இதைத்தான் நாங்கள் நீர்வீழ்ச்சிகள்னு சொல்லுவோம். அப்ப மிகவும் அழகிய ஒரு நிலத்தோட்டமா இது காணப்படுகிறது. இதுல பாருங்க, இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் பம்பரகந்த நீர்வீழ்ச்சி, துன்கிந்த நீர்வீழ்ச்சி, அடுத்தது லக்ஸபான நீர்வீழ்ச்சி, அடுத்தது தியலும நீர்வீழ்ச்சி, அடுத்தது இந்த ரம்போட நீர்வீழ்ச்சி போன்ற நீர்வீழ்ச்சிகளை இலங்கையில நாங்கள் உதாரணமா சொல்லலாம். இதை நாங்கள் படத்துல பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகளே, பிரதானமா இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதியில தான் எல்லா வகையான நிலத்தோட்டம் இருக்கும். அதுல நீர்வீழ்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல பிரதானமா இங்க பாருங்க, இதுல லக்ஸபான நீர்வீழ்ச்சி இதுல காணப்படுகிறது. சரியா? அதே மாதிரி இந்த பம்பரகந்த நீர்வீழ்ச்சி இதுல காணப்படுகிறது. அதே மாதிரி தியலும நீர்வீழ்ச்சி அதுல காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி
இந்த துன்குந்த நீர்வீழ்ச்சி இதுல காட்டப்பட்டிருக்குது. இப்படி வந்து இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதியில வந்து இந்த நீர்வீழ்ச்சிகளை வந்து நாங்கள் வடிவா பார்க்கலாம். அப்ப இதே மாதிரி நீங்கள் வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த இந்த பகுதிகள் நிலத்தோட்டமா நாங்கள் இந்த மத்திய மலைநாட்டுல கணவாய்களை பார்க்கலாம். கணவாய்கள் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு தரைத்தோட்டம். எப்படியான தரைத்தோட்டம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் 2 உயர்நிலங்களுக்கு இடையில காணப்படக்கூடிய தாழ்நில பகுதியை தான் நாங்கள் கணவாய்ன்னு சொல்லுவோம். இதுல பாருங்க பிள்ளைகளே, இது ஒரு உயர்நிலம், இங்கேயும் ஒரு உயர்நிலம் கிடக்கு. இந்த 2 உயர்நிலங்களுக்கு இடையில காணப்படக்கூடிய இந்த தாழ்நில பகுதியை தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம், கணவாய்ன்னு சொல்றோம். இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிற மாதிரி 2 உயர்நிலங்களுக்கு இடையில காணப்படக்கூடிய தாழ்நிலத்தை தான் நாங்கள் கணவாய்ன்னு சொல்லுவோம். இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் அப்புத்தள கணவாய், அடுத்தது பலன கணவாய், அடுத்தது கலகெதர கணவாய், அடுத்தது கிணிகத்தேன கணவாய் போன்ற கணவாய்களை இலங்கையில நாங்கள் உதாரணமா சொல்லலாம். இதுவும் ஒரு மலைநாட்டு நிலத்தோட்டத்தில் காணப்படக்கூடிய பிரதானமான ஒரு பௌதிக நிலத்தோட்டமா காணப்படும். இதுல குறிப்பா நீங்கள் இந்த படத்துல பார்த்தோம்னு சொன்னால் இங்க பாருங்க பிள்ளைகளே, இந்த கலகெதர கணவாய் இதுல காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த அப்புத்தலை கணவாய், எல்ல கணவாய் போன்ற பல்வேறுபட்ட கணவாய்கள் தோற்றத்தை நாங்கள் இந்த படத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். அடுத்த விஷயம் நாங்கள் என்னன்னு சொன்ன பிள்ளைகளே, இந்த மலைநாட்டு நிலத்தோட்டத்துல தாவர போர்வைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்து நாங்கள் இயற்கையாகவே வளர்ந்த தாவர போர்வைகள், இது வந்து நாங்கள் காடுகள் சொல்லியும் சொல்லுவோம். இப்ப மலைநாட்டு நிலத்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் அதன் தரைத்தோட்டம் எப்படி இருக்கும், மிகவும் சாய்வான உயரமான நிலமாயில் இருக்க போது மலைநாட்டு நிலத்தோட்டம். அப்படி இருக்கேக்குள்ள அங்க இருக்கிற காலநிலை எப்படி இருக்கும், மிகவும் குளிரா இருக்கும். மலைநாட்டு பிரதேசம் சொல்லிக்கல உயரமான நிலமா இருக்கும், அங்க குளிர் அதிகமா இருக்கும். அப்ப குளிர் என்று சொல்லிக்குள்ள அந்த குளிருக்கும் அந்த நிலத்தின் தோற்றத்துக்கும் ஏற்ற மாதிரி இந்த இயற்கை தாவரங்கள் வளர்ந்திருக்கும், காடுகள் வளர்ந்திருக்குது. இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிற மாதிரி பச்சை பசேல் என்று அந்த முகில்களோட இணைஞ்சு இருக்கக்கூடிய மாதிரியான அந்த தாவரங்கள் இந்த தோற்றத்தை நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு பௌதீக அம்சம்தான் இந்த மலைநாட்டு நிலத்தோட்டத்துல காணப்படக்கூடியது. சரியா பிள்ளைகளே? அடுத்ததா நாங்கள் இந்த மலைநாட்டு நிலத்தோட்டத்தில் காணப்படக்கூடிய மனித செயற்பாடுகள் பற்றி பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது என்ன பிள்ளைகளே, மலைநாட்டு நிலத்தோட்டத்தில் காணப்படக்கூடிய இயற்கையான அல்லது பௌதீக அம்சங்களை நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்து நாங்கள் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால் இந்த மலைநாட்டு நிலத்தோட்டத்தில் என்ன மாதிரியான மனித செயற்பாடுகள் காணப்படும் என்றதை நாங்கள் பார்ப்போம். இதை நாங்கள் மானிட நிலத்தோட்டம் என்று சொல்லுவோம். சரியா? அந்த மனிதன் வந்து அந்த நிலத்தை வந்து எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறான் என்றதை நாங்கள் இங்க பார்ப்போம். குறிப்பா பிள்ளைகளே, முதலாவது விஷயம் விவசாய நடவடிக்கைகள். விவசாயம் என்று சொல்லிக்கலாம் பயிர்ச்செய்கை. அவ்வாறான பயிர்ச்செய்கை நடவடிக்கைகள் வந்து இந்த மலைநாட்டு பிரதேசத்துல சிறப்பா இருக்குது பிள்ளைகளே. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று பெருந்தோட்ட பயிர்ச்செய்கை. பெருந்தோட்ட பயிற்சின்னு சொன்னா தெரியும் பிள்ளைகள் உங்களுக்கு. இலங்கையில பெருந்தோட்ட பயிர்கள் சொல்லிக்கல பிரதானமா 3 பயிர்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒன்று வந்து தேயிலை, அடுத்தது ரப்பர், அடுத்தது தென்னை என்று சொல்லி 3 வகையான பயிர்கள் நீங்கள் இலங்கையின் பெருந்தோட்ட பயிர்களை படிச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா இந்த மலைநாட்டு பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேயிலை பயிற்சிகை வந்து மிக பிரதானமா இருக்கு. இந்த மலைநாட்டு பிரதேசத்துல தேயிலை என்றது மிக பிரதானமா அந்த மலை சாய்வுகளோடையே இந்த தேயிலை பயிரிடப்பட்டிருக்கும். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், பெரும்பாலும் எல்லாமே தேயிலை தோட்டங்களாகத்தான் காணப்படுது. சரியா பிள்ளைகளே? இது வந்து மலைநாட்டு நிலத்தோட்டத்தில் காணப்படக்கூடிய மிக பிரதானமான சிறப்பான ஒரு மானிட நிலத்தோட்டம் அல்லது மனித செயற்பாடாக நாங்கள் தேயிலை பயிற்சியை சொல்லலாம். இதுல இந்த தேயிலை பயிற்சியோட சம்பந்தப்பட்டு மனிதன் பல்வேறுபட்ட தோற்றங்களும் இருக்குது பிள்ளைகளே. எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த தேயிலையை செய்யறதுக்கு யார் வேணும்? தொழிலாளர்கள் வேணும். அப்ப தேயிலை தொழிலாளர்கள் அவர்கள் நாங்கள் தோட்ட தொழிலாளர்கள் சொல்லுவோம். இப்ப இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகளவான தேயிலை தொழிலாளர்கள் இருக்கணும். சரியா? இது வந்து பிரதானமான ஒரு மானிட நிலத்தோட்டமா காணப்பட போகுது. அடுத்தது வந்து தொழிலாளர்கள வீடுகள். அப்ப அவர்கள் மலை பிரதேசம் என்று சொல்லிக்குள்ள அந்த மலை பிரதேசத்துல அவர்களுக்கு என்று சொல்லி பெரிய அளவான வீடுகள், அதாவது தொடர்ச்சியான வீட்டு திட்டங்கள் எல்லாம் கணக்கு இங்க நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. ஏனென்று சொன்னால் அவர்கள் தேயிலை தொழிலுக்காக மட்டுமே அங்க வசிக்கக்கூடிய ஆட்களா தான் நாங்க இருக்கணும். அவர்களை தான் நாங்க தோட்ட தொழிலாளர்கள்னு சொல்லுவோம். அப்ப அவர்களுக்கான வீடுகள். மற்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு சொல்லி கலாச்சாரம்,
இப்ப நாங்கள் ஏற்கனவே முதல் அலகுல படிச்சிருக்கிறோம். கலாச்சாரம் என்று சொல்லிக்குள்ள அவர்களுடைய ஆடை அணிகலன்கள், அவர்களுடைய மொழி, மற்றது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், மற்றது அவருடைய சமயம், நம்பிக்கைகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் ஒட்டுமொத்தமா கலாச்சாரம் என்று சொல்லுவோம். அப்ப தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுக்குரிய கலாச்சாரத்தை கொண்டு அந்த மக்கள் அங்க மலைநாட்டுல வசிக்கணும். சரியா பிள்ளைகளே? அப்ப நாங்கள் அந்த மலைநாட்டுக்கே உரிய ஒரு பிரதானமான ஒரு விடயமா தான் நாங்கள் தேயிலையை படிச்சோம். நாங்கள் அந்த தேயிலையோட சம்பந்தப்பட்ட அந்த தொழிலாளர்கள் வீடுகள் சம்பந்தமான விடயங்களும் அங்க பிரதானமான ஒரு மனித நிலத்தோட்டமா தான் காணப்படும். சரியா பிள்ளைகளே? அடுத்ததா அந்த தேயிலையோட சம்பந்தப்பட்டின தொழிற்சாலைகளும் இங்க இருக்கு. பாருங்க, படத்துல காட்டப்பட்டிருக்கிற மாதிரி தேயிலை தொழிற்சாலைகள் அதிக அளவுல காணப்பட போகுது அந்த மலைநாட்டு பிரதேசங்கள்ல பிரதானமா நாங்கள் அதையும் பார்க்கலாம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளே, அந்த பயிற்சிகையில பிரதானமா நாங்கள் பெருந்தோட்ட பயிற்சிகையா தேயிலையை மட்டும் பார்த்துனாங்க. அப்ப தேயிலை மட்டும் வேண்டிய பிரதானமான பயிர் இல்ல. ரெண்டாவது வர்த்தகத்தை, அதாவது வியாபாரத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் காய்கறிகள், பழங்கள், பூச்செய்கைகள், அப்ப காய்கறிகள் மரக்கறி பயிற்சிகை செய்யணும், மற்றது பழங்கள் பயிற்சிகை செய்யணும், அதே மாதிரி பூக்கள், பல வர்ணங்களிலான பூக்களை பயிற்சிகை செய்து அதையும் விற்பனை செய்யணும். குறிப்பாக மலைநாட்டு பிரதேசம் என்று சொன்னால் மலைப்பாங்கான ஒரு உயரமான இடம் என்று சொல்லி நாங்க பார்த்து நாங்கள் அதை எப்படி பயிற்சிகை செய்யணும் என்று சொன்னால் இந்த படத்துல நீங்கள் பார்க்கிற மாதிரி படி அமைப்பினை கொண்டதான தோற்றத்தை கொண்டுதான் அவ படிமுறை ரீதியில தான் விவசாயம் செய்வினோம். இந்த மாதிரியான குட்டி குட்டி நிலங்களை சமப்படுத்தி சமனான நிலங்களை மாத்தி படிமுறையில மலைநாட்டு பிரதேசத்துல பயிற்சிகள் செய்வினோம். அதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இது ஒரு இடை தொடர்பா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளையிலே அந்த மலைநாட்டு நிலத்தோட்டம் எப்படி இருக்குது? மிகவும் உயரமான சாய்வான நிலத்தோட்டமா காணப்பட போகுது. அப்படி இருக்கக்குள்ள மனித செயற்பாடாக இந்த விவசாயம் எப்படி இருக்க போகுது? படிக்கட்டு முறையில காணப்பட போகுது. அப்ப அந்த மலைநாட்டு பிரதேசத்துல படிக்கட்டு முறையிலான மனிதனுடைய அந்த விவசாயம் என்றது அந்த திரைத்தோட்டத்துக்கும் மனிதனுடைய செயற்பாட்டுக்கும் இடையில காணப்படக்கூடிய இடைத்தொடர்பு அதான் காணப்படுது. அப்ப இந்த படிக்கட்டு முறையிலான விவசாயத்தை தீர்மானிச்சது என்னது? இந்த பிரதேசத்துல காணப்படக்கூடிய திரைத்தோட்டம். சரியா பிள்ளைகளே? அப்ப இதை பிரதானமா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாவது விலங்கு வேளாண்மையும் செய்யணும் பிள்ளைகள். அங்க விலங்கு வேளாண்மை என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மலைநாட்டு பிரதேசத்துல புல் நிலங்கள் பெரும்பாலும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் காலநிலையை பொறுத்த வரைக்கும் மிகவும் குளிர்ச்சியான காலநிலை இல்ல. அப்ப மிகவும் குளிர்ச்சியான காலநிலை என்று சொல்லிக்குள்ள அதிகளவான புல் நிலங்களையும் நாங்கள் இங்க பார்க்கலாம். அப்ப புல் நிலங்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகளே இந்த விலங்கு வளர்ப்பு, சரியா, அங்க மாடு வளர்ப்பு, அவ்வாறான அந்த விலங்குகள் வளர்க்கறது பிரதானமா அங்க செய்யணும். அதை நாங்கள் விலங்கு வேளாண்மை என்று சொல்லுவோம். இதுக்கும் பிரதானமான ஒரு மானிட நிலத்தோட்டமா தான் காணப்படும். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளே இங்க பிரதானமா சுற்றுலா. சரியா? மலைநாட்டு நிலத்தோட்டம் நாங்கள் படிக்க முன்னமே ஆரம்பத்திலே படிச்ச நாங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு இதமான ஒரு அனுபவத்தை தரக்கூடிய மாதிரியான ஒரு நிலத்தோட்டம் என்று சொல்லி இந்த மலைநாட்டு நிலத்தோட்டத்தை பார்த்துனாங்க. அப்படின்னு சொன்ன பிள்ளையிலே அவ்வளவு அழகிய நிலத்தோட்டம். அந்த அழகிய நிலத்தோட்டத்தை பார்க்கறதுக்காக எங்கட இலங்கையில் இருக்கிற இந்த உள்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, வெளிநாட்டில இருந்து மக்கள் வருவினோம். ஏன்னு சொன்னா இலங்கையின் தோட்டம் அவ்வளவு அழகியதா இருக்கும். அப்ப இலங்கையின் அந்த அழகிய தோட்டத்தை பார்க்கறதுக்காக, அதுவும் குறிப்பா இந்த மலைநாட்டு நிலத்தோட்டம், இந்த மலைநாட்டு பிரதேசத்துல காணப்படக்கூடிய மலைகள், மற்ற நீர்வீழ்ச்சிகள், அங்க காணப்படக்கூடிய இந்த மாதிரியான தாவரங்கள், சரியா, அங்க பல்வேறுபட்ட உயிரினங்கள் வாழும். அப்ப இதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இந்த மலை பிரதேசம் நோக்கி உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் வரையினர். சரியா? இதுவும் பிரதானமாக இந்த மலைநாட்டு பிரதேசத்துல காணப்படக்கூடிய ஒரு மனித செயற்பாடாக நாங்கள் சுற்றுலா கைத்தொழில பிரதானமா சொல்லலாம். சரியா பிள்ளைகளே? அடுத்ததா சாதாரணமா இந்த மலைநாட்டு நிலத்தோட்டத்துல காணப்படக்கூடிய ஒரு தொடர்பில் இந்த வீதி வலைப்பின்னல் என்ற ஒரு விஷயமும் முக்கியமான ஒரு விஷயமா காணப்பட போது பிள்ளைகளே. அந்த தரை தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் சாய்வான உயரமான நிலம் தானே மலைநாட்டு பிரதேசம். அப்படி இருக்கேக்குள்ள அங்க எப்படி அவர்களுடைய வீதி அமைஞ்சிருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த தரைத்தோட்ட வேறுபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி வளைவுகளுடன் கூடிய, சரியா, வளைவுகள், அதிகமான வளைவுகளுடன் கூடிய வீதிகள் தான், விருத்தி அடைந்த வீதிகள். பெரும்பாலும் மிகவும் பாதுகாப்பாகத்தான் இந்த வீதியினூடாக பயணம் செய்யணும் என்றபடியால மிகவும் பாதுகாப்பான வீதிகள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கும். இந்த படத்துல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீதிகள் இந்த தோட்டம் உங்களுக்கு வடிவா தெரியும் பிள்ளையிலே. பாருங்க, சாதாரணமா இந்த வீதிகள் ஒரு சமவெளி பிரதேசத்தில் அமைஞ்ச வீதிகளோட ஒப்படைக்குள்ள மலை பிரதேசத்தில் அமைஞ்ச வீதிகள்ல அந்த வளைவுகள் நலிவுகள் எப்படி அதிகமா காணப்படும் உங்களுக்கு விளங்கும். சரியா பிள்ளைகளே? அப்ப சமவெளி பிரதேசம் என்றால் மிகவும் நேரான வீதியா காணப்படுற அதே நேரம் இந்த மாதிரி மலை பிரதேசம் என்று சொல்லிக்குள்ள வளைவுகளோட கொண்ட வீதிகளா காணப்பட போகுது. சரியா பிள்ளைகளே? அப்ப இதுவும் ஒரு பிரதானமான ஒரு இடைத்தொடர்பா நாங்கள் பார்க்கலாம். எப்படின்னு சொன்ன பிள்ளைகளே, தரைத்தோட்டம் வீதியின் அமைப்பை தீர்மானிக்குது.
எப்படி இந்த மாதிரியான உயர் நிலங்கள் மற்றும் சாய்வான நிலங்கள் காணப்படையக்குள்ள வீதிகள் எப்படி அமைக்கப்படுது? மிகவும் வளைவு நலிவுகளோட. ஏன் வளைவு நலிவுகளோட? அங்க காணப்படக்கூடிய ஓரளவு சமமான நிலங்களினூடாகத்தான் என்ன செய்யப்படும்? வீதி போட போயிடும். அப்படி வீதி போடையக்குள்ள அங்க என்ன நடக்கும்? இந்த மாதிரியான வளைவுகள் அங்க கூடவா காணப்படும். சரியா? அப்ப இந்த மாதிரியான வளைவு நலிவுகளோட அங்க வீதிகள் அமைக்கப்படும். அடுத்த விஷயம், இங்க முக்கியமா குடியிருப்புகள், அதாவது வீடுகள் எப்படி அமைஞ்சிருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளே, மலை சரிவுகள்ல அவர்கள் வீடுகளை அமைச்சிருப்பினம். ஆகலும் உயரமான நிலங்கள் இல்ல, ஓரளவு சாய்வான பகுதிகளூடாக அந்த வீடுகளை அமைச்சிருப்பினம். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வீடுகளும் ஒன்றுக்கு மேல் ஒன்று இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது தானே? இது என்னன்னு சொன்னா அந்த மலை சாய்வுகளினூடாகத்தான் அந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்குது. சரியா? அந்த மலை பிரதேசங்கள்ல அவர்களுடைய வீடுகள் மலை சாய்வுகள்ல அமைக்கப்பட்டிருக்கும். சரியா? இது அவர்களுடைய இன்னும் ஒரு சிறப்பை காட்டுற ஒரு நிலத்தோட்டமா நாங்கள் இங்க பார்க்கலாம். அப்ப அந்த பிரதேசத்துல காணப்படக்கூடிய மானிட நிலத்தோட்டமா இதை நாங்க சொல்லலாம். அடுத்த விஷயமா நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னா பிள்ளைகளே, 2வது நிலத்தோட்டம். சரியா? முதல் நிலத்தோட்டம் நாங்கள் மலைநாடு சார்ந்த நிலத்தோட்டம் பார்த்து நாங்கள் அந்த பிரதேசத்துல மனித செயற்பாடு எப்படி இருந்தது, அங்க இருந்த பௌதிக நிலம் எப்படி இருந்தது, ரெண்டுக்கு இடையில என்ன மாதிரியான தொடர்பு இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் தெளிவா பார்த்து நாங்கள் 2வது நிலத்தோட்டமா நாங்கள் பார்க்க போறோம் பிள்ளைகளே, உலர் வலய நிலத்தோட்டம். உலர் வலய நிலத்தோட்டம் என்று சொல்லிக்குள்ள இந்த உலர் வலய நிலத்தோட்டம் என்பது பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் வெப்பமான ஒரு பிரதேசமா காணப்பட போகுது. உலர் என்ற அந்த சொல்லிலேயே உங்களுக்கு தெரியணும் என்ன மாதிரியான சொன்னா, அந்த உலர் என்றது வெப்பம். அந்த மாதிரியான சொல்லுல நாங்க சொல்லலாம் என்னன்னு சொன்னால், இந்த உலர் வலயத்துல வெப்பம் அதிகமா காணப்பட போகுது. அப்ப வெப்பம் அதிகமாக காணப்படக்குள்ள பிரதானமான விஷயம் என்ன நடக்கும்னு சொன்னால், அங்க நீர் தட்டுப்பாடு இருக்குமில்ல. அப்ப நீர் தட்டுப்பாடு இருக்க போதுன்னு சொன்னால் அவர்கள் அந்த நீரை சேமிக்கிறதுக்காக என்ன செய்ய போயணும்னு சொன்னால், சாய்வின் வழியிலே ஓடி வார நதிகளை இடைமறிச்சு அதுல அணைக்கட்டை கட்டி அங்க குளங்களை உருவாக்கிவினோம். அந்த குளங்களை உருவாக்கி குளத்தினூடாகத்தான் நீரை தேக்க போயினோம். அப்ப நீரை தேக்கி அங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வலயமாக இந்த உலர் வலயம் காணப்பட்டபடியால தான் இலங்கை என்ற நீர்வள நாகரிகம் அந்த உலர் வலய பிரதேசத்துல உருவானது. சரியா? இலங்கை என்ற உலர் வலய பிரதேசத்துல நீர்வள நாகரிகம் இருக்குது. நீர்வள நாகரிகம் என்னன்னு சொன்னால், அந்த நீர் பாசன திட்டங்கள் மற்றது குளமும் குளம் சார்ந்த அந்த திட்டங்களோட உருவான நாகரிகம் தான் இந்த நீர்வள நாகரிகமா நாங்கள் பார்க்கலாம். இது எங்க உருவானதுன்னு சொன்னால், இலங்கையில இந்த உலர் வலயத்துல தான் உருவானது. சரியா பிள்ளைகளே? அப்ப இந்த உலர் வலயத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில வடக்கு, வடமத்திய, மற்றது கிழக்கு, மற்றது தென்கிழக்கு போன்ற பிரதேசங்கள்ல இந்த உலர் வலய நிலத்தோட்டத்தை நாங்கள் பார்க்கலாம். அதோட இந்த இலங்கையிலே காணப்படுகின்ற இந்த 5 வகையான நிலத்தோட்டத்துல அதிகளவான நிலப்பரப்பை கொண்ட ஒரு நிலத்தோட்டமா கூட நாங்கள் இந்த உலர் வலய நிலத்தோட்டத்தை பார்க்கலாம். அது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளையிலே, இங்க பாருங்க, இந்த உலர் வலய நிலத்தோட்டம் என்றது இந்த பகுதிகளோட காணப்படக்கூடிய இந்த இவ்வளவு நிலத்தோட்டத்தையும் நாங்கள் உலர் வலய நிலத்தோட்டம் என்று சொல்ல போறோம். சரியா? அந்த அவ்வளவு பகுதிகளில் நாங்கள் உலர் வலய நிலத்தோட்டமா வரையறை செய்வோம். இப்ப இந்த உலர் வலய நிலத்தோட்டத்துல இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த மன்னார்ல இருந்து புத்தளம் வரையான இந்த பகுதியும், அடுத்தது இந்த அம்பாந்தோட்டை வரையான இந்த பகுதியையும் நாங்கள் அரை வரல் வலயம் என்று சொல்லுவோம். அங்க இருக்கக்கூடிய அந்த வெப்பம் மற்றது அங்க இருக்கக்கூடிய மழை வீழ்ச்சி அதுகளுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 வலயங்களும் இந்த உலர் வலயத்துல காணப்படக்கூடிய ஒரு காலநிலை என்ற சிறப்பான ஒரு வலயங்களா காணப்பட போகுது. அப்ப அந்த உலர் வலயத்துக்குள்ளேயே காணப்படக்கூடிய அரை வரல் வலயங்களா நாங்கள் இந்த 2 பிரதேசத்தையும் இனங்காணுவோம். அப்ப ஒட்டுமொத்தமா அதிகளவான நிலப்பரப்பை கொண்டு காணப்படக்கூடிய ஒரு வலயமாக நாங்கள் இந்த உலர் வலய நிலத்தோட்டத்தை பார்க்கலாம். இலங்கையிலே அதிகளவான நிலப்பரப்பை கொண்ட ஒரு வலயமாக நாங்கள் இதை பார்க்கலாம். அந்த வகையில இந்த உலர் வலயத்தின் சிறப்பு என்ன மாதிரியான சிறப்பை கொண்டு இந்த உலர் வலயம் காணப்படுதுன்னு சொன்ன பிள்ளையிலே, நான் ஏற்கனவே சொன்னான் இந்த உலர் வலய நிலப்பிரதேசம் வெப்பமான ஒரு வலயம் என்று சொல்லி சொன்னான். அப்ப வெப்பமான வலயம் என்று சொன்னால் அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கடும் வறட்சி நிலவும். ஏன்னு சொன்னால் அங்க நீர்ப்பரப்புகள் நீர்நிலைகளின் அளவு மிக குறைவா இருக்கும். அதே நேரம் வெப்பமும் கடுமையான வெப்பமா இருக்கு. சரியா? அதிகளவான வெப்பமா இருக்கு. அப்ப அதிகளவான வெப்பத்தின் காரணமாக இது ஒரு உலர் தன்மை கொண்ட ஒரு வலயமாக நாங்கள் இதை பார்க்கலாம். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க நிச்சயமற்ற மழை வீழ்ச்சி. அப்ப இங்க பருவகாலங்கள்ல தான் மழை பெய்யும். அப்ப கோடை காலம் மாரி காலம் சொல்லி 2 வகையான காலங்களை நாங்க சொல்லுவோம். அப்ப மாரி காலத்துல இந்த உலர் வலய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளே மழை நிச்சயமாக பெய்யும் என்று சொல்லி இயலாது. அப்போ ஒரு காலத்துல தாமதமாக மழை கிடைக்கலாம், அல்லது அதிகளவான மழை கிடைக்கலாம். அப்படி எப்படி வரும்னு சொன்னா ஒரு நிச்சயத்தன்மை இல்லை. அப்ப நிச்சயத்தன்மை இல்லாத ஒரு மழை வீழ்ச்சி இங்க காணப்பட போகுது. அதே நேரம் இந்த நிலத்தோட்டம்
உயர்ந்த ஆவியாக்கம் கொண்டு காணப்பட போகுது. அப்ப அதிகமான வெப்பம் இல்ல, அப்ப அதிகளவான வெப்பம் என்று சொன்னபடியால இங்க வந்து தரை பிரதேசம் மற்றது நீர்நிலை பிரதேசம் மற்றது இங்க காணப்படக்கூடிய தாவரங்கள்ல இருந்து அதிகளவான நீர் வந்து வெப்பத்தால இழக்கப்படும். சரியா? அப்ப அந்த உயர்ந்தளவான ஆவியாக்கமும் இந்த உலர் விளையத்துல காணப்படக்கூடிய பண்புகளா நாங்கள் பார்க்கலாம். சரியா பிள்ளைகளே? அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகளே, இந்த உலர் விளை நிலத்தோட்டத்துல காணப்படக்கூடிய பௌதீக அம்சங்கள். பௌதீக அம்சங்கள் என்று சொல்லிக்குள்ள பிரதானமா இந்த வலயத்துல முதலாவதா நாங்கள் சமவெளிகளை பார்க்கலாம். அப்ப பரந்தளவான நிலமண்டல படிச்ச நாங்கள் இந்த உலர்வெளி நிலத்தோட்டம் வந்து அதிக அளவான நிலப்பரப்பை கொண்டிருக்கிற சொல்லி பார்த்தாங்க தானே. அப்ப அங்க காணப்படக்கூடிய நிலப்பரப்பு வந்து சமவெளியான நிலப்பரப்பு தான் அதிகமா காணப்படும். சரியா பிள்ளைகளே? அப்ப நாங்க மலைநாட்டு பிரதேசத்துல வந்து உயர்ந்தளவான உயர்நிலங்கள் காணப்படுற அதே நேரம் இங்க உலர்வெளி நிலத்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் என்னது சமவெளியான நிலம் வந்து அதிக அளவுல காணப்படும். சரியா? ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து எச்ச குன்றுகள் காணப்படும். எச்ச குன்றுகள் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகளே, அந்த அரிப்புக்கு உட்படாமல் நிலைக்குத்தா எஞ்சி இருக்கிற அந்த பாறைகளை தான் நாங்கள் எச்ச குன்றுகள் என்று சொல்லுவோம். சரி, பல்வேறு காரணங்களால அரிக்கப்படாமல் நிலைச்சிருக்கிற இந்த பாறைகளை தான் நாங்கள் எச்ச குன்றுகள் என்று சொல்லுவோம். இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சிகிரியா, தம்புள்ள, ரிதிகலை, கதிர்காமம் போன்ற பிரதேசங்கள் வந்து இலங்கையில காணப்படக்கூடிய எச்ச குன்றுகளை நாங்கள் இவற்றை உதாரணமா சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிகிரியாவுக்குரிய ஒரு படமாக நாங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த படத்தை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகளே, இந்த உலர் விளையத்துல காணப்படக்கூடிய இன்னும் ஒரு பிரதானமான ஒரு பௌதீக அம்சங்களா குறித்த காலத்துல வற்றி போகக்கூடிய ஆறுகள் அல்லது நதிகள். சரியா? குறித்த காலத்துல வற்றி போகக்கூடிய நதிகள் என்று சொல்லக்குள்ள இந்த பிரதேசம் வந்து அதிகளவான வெப்பம் இல்ல, அதிகளவான வெப்பத்தின் காரணமாக என்ன செய்யும் சொன்னா இங்க வறட்சி நிலவும், வறட்சியான ஒரு காலநிலை நிலவும். அப்ப வறட்சியான காலநிலை நிலவைக்குள்ள நாங்கள் ஏற்கனவே பண்புகள்ல படிச்சிருக்கிறோம் எல்லாம் உயர்ந்தளவான ஆவியாக்கம் இருக்கும் என்று சொல்லி. அப்ப உயர்ந்தளவான ஆவியாக்கத்தின் காரணமாக இந்த பிரதேசத்துல காணப்படக்கூடிய நீர்நிலைகள் வற்றி போகக்கூடிய தன்மை காணப்படும். இந்த கோடை காலத்துல அப்படி வற்றி போகக்குள்ள வந்து என்ன செய்யும், அந்த குறிப்பிட்ட காலத்துல என்ன செய்யும் என்று சொல்லி இந்த நதி பிரதேசங்கள்ல காணப்படாம இருக்கு. சரியா? இந்த மாதிரியான நதிகளை நாங்கள் பருவகால ஆறுகள்னு சொல்லுவோம். சரி, ஒரு குறிப்பிட்ட பருவத்துல மட்டும் இந்த ஆறுகள் செல்வாக்கு இருக்கும். ஏனென்று சொன்னால் மாரி காலத்துல மட்டும் அதிகளவான மழை கிடைக்கும் இல்ல, அதிகளவான மழை கிடைக்கக்குள்ள வந்து இந்த ஆறுகள்ல அதிக நீர் காணப்படும். கோடை காலத்துல வறட்சி நிலவைக்குள்ள இந்த ஆறுகள்ல நீர் வற்றி போகும். சரியா? இதுதான் வந்து இந்த உலர்வெளி நிலத்தோட்டத்துல காணப்படக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பான பௌதிக அம்சமா நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததான் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகளே, இந்த உலர்வெளி நிலத்தோட்டத்துல காணப்படக்கூடிய காடுகள், தாவர போர்வைகள் எப்படி இருக்கும்னு சொன்னால் குட்டையான தடித்த பட்டைகளை கொண்ட மரங்கள். சரியா? குட்டையான தடித்த பட்டைகளை கொண்ட மரங்கள். மற்றது வந்து முட்பற்றை காடுகள், முட்புதர்கள் சொல்லுவோம், முட்பற்றை காடுகள். இவ்வளவு வந்து இந்த ரெண்டும் பிரதானமா எங்க இருக்கும்னு சொன்னால் உலர்வெளி நிலத்தோட்டத்தில் இருக்கும். அதுலயும் குறிப்பா எங்க நாங்கள் இதை சிறப்பா பார்க்கலாம்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் படிச்சோமே அரை வரல் வலயம் சொல்லி, அந்த அரை வரல் வலயத்துல வந்து இந்த ரெண்டு வகையான இந்த மரங்களையும் இந்த பற்றைகளை காடுகளையும் வந்து நாங்கள் சிறப்பாக இந்த பிரதேசத்துல பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் வெப்பநிலை மழை வீழ்ச்சியின் அளவுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து வறட்சி எல்லாம் கூட இருக்குது. அப்படி இருக்கேக்குள்ள இங்க வளரக்கூடிய இந்த தாவரங்கள் வந்து அவ்வளவு செழிப்பானதாக வளரக்கூடியதாக இருக்காது. சரியா பிள்ளைகளே? அடுத்ததா நாங்கள் பார்ப்போம், இந்த பிரதேசத்துல காலநிலைக்கு ஏற்ப வளர்ந்திருக்கிற புட்கள். உலர்வெளி பிரதேசத்துல அதிகளவான வெப்பம் காணப்படக்குள்ள இங்க வந்து இருக்கக்கூடிய இந்த புல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் பிரதானமான ஒரு பௌதிக அம்சமா தான் நாங்கள் பார்க்கலாம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிள்ளைகளே, பிரதானமா இந்த புட்கள், சரி, காலநிலைக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்திருக்கிற இந்த புட்களும் பிரதானமான ஒரு பௌதிக அம்சமா நாங்கள் இங்க பார்க்கலாம். அடுத்த விஷயம், இவளாம் பிரதான பௌதிக நிலத்தோட்டமா காணப்படுது. அடுத்ததா நாங்கள் இந்த உலர் வலயத்திலையும் மனிதன் சிறப்பான செயற்பாடுகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நாங்கள் மானிட நிலத்தோட்டம் சொல்லி படிப்போம். அப்ப மனிதனுடைய செயற்பாடுகள் இந்த உலர் வலயத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் விவசாயம் செய்யப்படுகிறது. இப்ப மலைநாட்டு பிரதேசத்துல செய்த மாதிரி உலர்வலய பிரதேசத்திலையும் விவசாயம் இருக்குது. இப்ப உலர்வலய பிரதேசத்துல காணப்படுகின்ற விவசாயம் என்று சொல்லிக்க பிள்ளைகளே இங்க பிரதானமா நெற்பயிற்சிகை இருக்கு. அப்ப நாங்கள் மலைநாட்டு நிலத்தோட்டத்துல தேயிலை பிரதானமான பயிர் பார்த்து நாங்கள் தானே, அதே மாதிரி இந்த உலர்வலய நிலத்தோட்டத்துல இருக்கக்கூடிய பிரதானமான பயிற்சிகையை நாங்கள் நெற்பயிற்சிகை சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் இந்த நெற்பயிற்சிகை நாங்கள் செய்யணும்னு சொன்னால் நிலப்பரப்பு வந்து ஒரு பரந்தளவான ஒரு நிலப்பரப்பு தேவை. அப்ப பரந்தளவான நிலப்பரப்பு வந்து அதிக அளவில் எங்க காணப்படுதுன்னு நாங்கள் படிச்சு நாங்கள் இந்த உலர் வலயத்தில் இருக்கிற நிலத்தோட்டம் நிலப்பரப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி படிச்சு நாங்கள். அப்படி இருக்கேக்குள்ள
இங்க காணப்படக்கூடிய விவசாயம் வந்து அதிக அளவுல நெற்பயிற்சியை கொண்டதாக காணப்படும். சரியா பிள்ளைகளே? அப்ப பிரதானமாக இந்த நெற்பயிற்சிகைன்னு சொல்லேக்குள்ள இந்த நெற்பயிற்சிகைக்காகவே விவசாய குடியேற்றங்கள் அதிக அளவில் இலங்கையில் அமைக்கப்பட்டிருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்று சொல்லி இந்த மகாவலி நதியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி திட்டம். அப்ப மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்று நாங்கள் சொல்லுவோம். அது பிரதானமா என்னத்துக்காக சொன்னால் விவசாய குடியேற்றங்களை உருவாக்கி அந்த திட்டத்தின் ஊடாக விவசாயத்தை மேன்மைப்படுத்துற திட்டமாகத்தான் இந்த திட்டம் காணப்படுகிறது. அப்ப இந்த உலர் விலையத்துல காணப்படக்கூடிய பிரதானமான இந்த நெற்பயிற்சியை சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு விடயத்துக்குள்ள நாங்கள் இந்த விவசாய குடியேற்றங்களையும் பிரதானமா நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெற்பயிற்சியோட சம்பந்தப்படுத்தின ஏனைய தொழில்களும் இங்க வளர்ச்சி பெற்றிருக்குது. குறிப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெற்பயிற்சியோட சம்பந்தமா அரிசி ஆலைகள், இந்த அரிசி ஆலைகள் நெல்லை அடிப்படையாக வச்சுக்கொண்டு உருவாக்கக்கூடிய இந்த தொழிற்சாலைகள்ல இருந்து அரிசி ஆலைகள், அப்ப அரிசியை வந்து உற்பத்தியாகக்கூடிய மாதிரியான இந்த அரிசி ஆலைகள், மற்றது வந்து இந்த அரிசி அந்த அரிசி மாவினை அடிப்படையாக கொண்டு அதை பேக்கெட்ல அடைச்சு விற்கக்கூடிய மாதிரியான அந்த சிறிய கைத்தொழில்களும் வந்து இங்க உருவாகி இருக்குது. அப்ப பிரதானமா இந்த மனித செயற்பாடுகளுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பிரதானமான இந்த நெற்பயிற்சிகை தான். அப்ப அந்த நெற்பயிற்சியை அதிக அளவில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? இந்த பிரதேசத்துல காணப்படக்கூடிய நிலமும் இங்க காணப்படக்கூடிய ஆறுகளும். சரியா? நாங்க பிரதானமா நாங்கள் இங்க பார்க்கலாம். இப்ப இந்த உலர் விலையத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் சேனை பயிற்சிகையும் பிரதானமான ஒரு பயிராகத்தான் காணப்படும். சேனை பயிற்சிகை என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த உலர் விலையத்துல காணப்படக்கூடிய காடுகளை அழிச்சு அதை வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் எரிச்சு அதுல வார அந்த சாம்பலை உழுது பண்படுத்தி அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா பயிற்சிகை செய்யணும். அதுதான் வந்து சேனை பயிற்சிகா இருக்கும். பிரதானமா பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப அண்மை காலத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில வந்து காடுகள் அழிக்கிற விடயம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறபடியால இன்றைக்கு இந்த உலர்விலை நிலத்தோட்டத்தில் இந்த சேனை பயிற்சிகை வந்து மாற்றமடைஞ்சு வர ஒரு பயிற்சிகையா காணப்படுகிறது. அப்ப சேனை பயிற்சிகையும் இந்த உலர் விலையத்துல காணப்படக்கூடிய பிரதானமான ஒரு மனித செயற்பாடாகத்தான் நாங்க இதை பார்க்கலாம். அடுத்தது பிள்ளைகளை நீங்கள் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த உலர்விலை நிலத்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் குளங்கள் நாங்கள் ஏற்கனவே படிச்சு நாங்கள் இல்ல இங்க வந்து நீர் தட்டுப்பாடு இருக்கும். அப்ப அந்த நீர் தட்டுப்பாடுக்காக அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சாய்வின் வழியில ஓடி வார அந்த நதிகளை இடமறிச்சு அங்க வந்து நீர்த்தேக்கங்களை உருவாக்கிவிடும். அப்ப அந்த நீர்த்தேக்கங்கள் என்ற அந்த குளங்களை உருவாக்கக்குள்ள அந்த குளங்கள் என்ற ஒரு தோற்றம், அந்த குளங்களின் அமைப்பும் வந்து பிரதானமா நாங்கள் இங்க காணப்படக்கூடிய ஒரு மனித செயற்பாடா தான் நாங்கள் அதை பார்க்கலாம். மனிதன் தானே குளத்தை உருவாக்குறான். அப்ப அது வந்து ஒரு மனித செயற்பாடா நாங்கள் பார்க்கலாம். அதோட இங்க காணப்படக்கூடிய மீன்பிடி, நன்னீர் மீன்பிடி. அப்ப அந்த குளத்துல வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் மீன் வளர்ப்புகள் மற்றும் மீன் பிடிக்கிற செயற்பாடுகள் எல்லாம் இந்த உலர் விலையத்துல காணப்படுகிறது. அப்ப இதுவும் வந்து இங்க காணப்படக்கூடிய ஒரு மானுட ரீதியான செயற்பாடாக தான் நாங்கள் இதை பார்க்கலாம். சரியா பிள்ளைகளே? அப்ப என்ன மாதிரியான குளங்கள் இங்க காணப்படுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் பிரதானமா இங்க அதிகளவான ஆறுகள். சரியா? நீங்கள் படிச்சிருப்பீங்க இலங்கையில வந்து 103 ஆறுகள் இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க தானே? அப்ப இந்த உலர் விலையத்திலையும் அதிகளவான ஆறுகள் காணப்படுது. இதுல பிரதானமா பாத்தீங்கன்னு சொன்னால் மகாவலி கங்கை தான் இந்த இலங்கையில வந்து மிகவும் பிரதானமான ஒரு நதியாக காணப்படும். அதை விட இலங்கையில மிக நீளமான நதியாகவும் இந்த மகாவலி கங்கை தான் இருக்குது. இதை பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இந்த மலை பிரதேசத்துல இருந்து உற்பத்தியாகி திரிகோணமலை, அதாவது கிழக்கு மாகாணத்தின் திரிகோணமலையின் ஊடாக வந்து இந்த நதி வந்து கடலோட சங்கமிக்குது. சரி, அதோட பாத்தீங்கன்னு சொன்னால் வேற பிரதானமான நதிகளும் இங்க காணப்படுது. பாருங்க, கலா ஓயா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெதுரு ஓயா. சரியா? அதே மாதிரி பல்வேறுபட்ட நதிகள் இங்க பிரதானமா நாங்கள் பார்க்கலாம். அதோட சேர்ந்து கணக்க நீர்த்தேக்கங்களை நாங்கள் இங்க பார்க்கலாம். சரியா? இங்க பாருங்க, பிரதானமா இந்த ராஜாங்கன நீர்த்தேக்கம். அடுத்து வந்து பாருங்க, இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உடவளவ நீர்த்தேக்கம். சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த சேனநாயக்க சமுத்திரம். இவ்வாறாக பல்வேறுபட்ட நீர்த்தேக்கங்களும் இங்க நாங்கள் பிரதானமா பார்க்கலாம். சரியா பிள்ளைகளே? அப்ப உலர்விலை பிரதேசத்துல வந்து இந்த மக்களின் செயற்பாடு பிரதானமா வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நீரை சேமிச்சு வைக்கிறதா நீங்க பிரதானமான செயற்பாடா காணப்படுது. அப்ப நீரை சேமிச்சு வைக்கணும்னு சொன்னால் அவர்கள் எப்படி உருவாக்குறார்கள்? அங்க குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் போன்ற அமைப்பினூடாக அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பிரதேசத்துல காணப்படக்கூடிய நீரை தேக்கி வச்சு அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரியான செயற்பாடுகள் நாங்கள் இங்க பார்க்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த உலர்விலை பிரதேசத்திலையும் சுற்றுலா என்ற ஒரு விடயம் பிரதானமாக காணப்பட போகுது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த உலர்விலை பிரதேசத்துல கூட அதிகளவான சரணாலயங்களை நாங்கள் பார்க்கலாம். சரணாலயங்கள் சொல்லக்குள்ள அந்த பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க வனவிலங்குகள் அங்க காணப்படக்கூடிய அவர்களுடைய பாதுகாப்பான ஒரு இடமாக காணப்படுற காரணத்தினால அங்க வந்து அதிகளவான சுற்றுலா பயணிகளை நாங்கள் இந்த
சரணாலயங்களை பார்வையிடுறதுக்கு வரக்கூடிய மாதிரியான செயற்பாடும் இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜால, வில்பத்து, குமண போன்ற இலங்கையில காணப்படக்கூடிய பிரதானமான சரணாலயங்களை கூட நாங்கள் பார்க்கலாம். அந்த சரணாலயங்கள்ல காணப்படக்கூடிய இந்த மாதிரியான வன விலங்குகளை பார்வையிடுவதற்காக அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்த உலர் விலையத்துக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த தேசிய பூங்காக்கள் சரணாலயங்களை மட்டும் இல்லை, இந்த தேசிய பூங்காக்களை பார்வையிடுவதற்கு கூட இலங்கையில் அதிகளவான பயணிகள் சுற்றுலா வருவினம். குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னால் சோமாவதிய, மதுரோய, அடுத்தது பஸ்கமுவ போன்ற தேசிய பூங்காக்கள் இலங்கையில சிறப்பா உலர் விலையத்துல காணப்படக்கூடிய தேசிய பூங்காக்களை நாங்க சொல்லலாம். இந்த பிரதேசங்கள்ல காணப்படக்கூடிய அழகிய தோற்றத்தை பார்க்கறதுக்காகவும் இந்த பிரதேசத்துக்கு மக்கள் சுற்றுலா பயணிகளாக வரக்கூடிய தன்மையை நாங்கள் பார்க்கலாம். சரியா பிள்ளைகளே? அடுத்தது இங்க காணப்படக்கூடிய வழிபாட்டு தலங்கள். இப்ப உலர்வலய பிரதேசத்துல அதிகளவான நிலப்பரப்பு இல்ல, அதிகளவான நிலப்பரப்புன்னு சொல்லிக்குள்ள இங்க பல்வேறுபட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் இங்க காணப்படினம். அப்படி இருக்கேக்குள்ள அவர்களுக்கு சொல்லி வழிபாட்டு தலங்கள், சமய ரீதியான அவர்களுடைய அடையாளங்களும் இங்க பிரதானமாக காணப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னால் கோணேஸ்வரர் ஆலயம், அடுத்தது கதிர்காம முருகன் ஆலயம், அடுத்தது இந்த மன்னார்ல காணப்படக்கூடிய மடு தேவாலயம். சரியா? அதோட இலங்கையில பல்வேறுபட்ட இடங்கள்ல காணப்படக்கூடிய பள்ளி வாசல்கள். சரியா? அதே மாதிரி இலங்கையில காணப்படக்கூடிய இந்த உலர் விலையத்துல காணப்படக்கூடிய தூபிகள். சரி, அந்த தூபிகள் சார்ந்த விஷயங்களும் பிரதானமா இங்க காணப்படக்கூடிய வழிபாட்டு தலங்கள். சரி, அது ஒவ்வொரு மத பிரிவினருக்குரிய ஒவ்வொரு அடையாளங்களை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னால் இது திருகோண மலையில காணப்படக்கூடிய இந்த திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தின் தோற்றம் இப்படி இருக்கும். இது பாத்தீங்கன்னு சொன்னால் மன்னார்ல காணப்படக்கூடிய மடு தேவாலயத்தின் தோற்றம். இது கதிர்காம முருகன் ஆலயத்தினுடைய தோற்றம் இப்படி காணப்பட போகுது. பள்ளிவாசல்கள், இலங்கையில காணப்படக்கூடிய பள்ளிவாசல்கள் பிரதானமா இதுல பார்க்கலாம். அடுத்தது தூவி. சரியா? தூவின்ற தோற்றத்தையும் நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் பௌத்தர்களுடைய புனித மரமான அந்த வல்லரசு மரத்தினுடைய அந்த வழிபாட்டு தலத்தை நாங்கள் பிரதானமா இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவெல்லாம் இந்த உலர் விலையத்தில் காணப்படக்கூடிய பிரதானமான வழிபாட்டு தலங்களா இருக்கும். அடுத்ததாக நாங்கள் மூன்றாவது விலையம் ஈர விலையங்கள் பார்க்கணும். இப்ப ஈர விலையம் சொல்லிக்குள்ள ஏற்கனவே நாங்கள் ரெண்டு விஷயம் பார்த்திருக்கிறோம். ஒன்று மலை சார்ந்த பிரதேசம், மலைநாட்டு நிலத்தோட்டமாகவும், இரண்டாவது வறட்சியும் அந்த வெப்பம் சார்ந்த ஒரு பிரதேசங்களை நாங்கள் உலர்விலை நிலத்தோட்டமாக பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி இங்க மழை வீழ்ச்சி கூடின ஒரு பிரதேசத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் இதை ஈரவிலை நிலத்தோட்டமா பார்ப்போம். அப்ப இலங்கையில மழை வீழ்ச்சி கூடின விலையமாக காணப்படக்கூடியது இந்த ஈரவிலை நிலத்தோட்டம். சரியா பிள்ளைல பாருங்க, ஒவ்வொரு விலையத்திலையும் ஒவ்வொரு சிறப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். மலை பிரதேசம் என்று சொல்லிக்குள்ள உயரமான நிலம், குளிர்த்தன்மை. உலர்விலை நிலத்தோட்டம் என்று சொல்லிக்குள்ள பரந்தளவான நிலம், வெப்பம் அதிகமாக காணப்படுது. ஈரவிலை நிலத்தோட்டம் என்று சொல்லிக்குள்ள ஒரு குறுகிய நிலம்தான். இந்த நிலத்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் உலர் விலையத்தோடு ஒப்பிடைக்குள்ள நிலப்பரப்பு குறைவு, ஆனால் மழை வீழ்ச்சி கூட. அப்ப அதன் சிறப்புகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல குறிப்பா இந்த ஈரவிலை நிலத்தோட்டம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் தென்மேற்கு, மேற்கு, மத்திய மற்றும் மலைநாட்டின் மேற்கு சரிவுள்ள பிரதேசங்களையும் நாங்கள் இந்த இலங்கையின் இந்த ஈரவிலை நிலத்தோட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நாங்கள் படத்துல பார்க்கலாம். அதோட இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு இந்த ஈரவிலையத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய பிரதானமாக அதிகளவான சனத்தொகை வாழக்கூடிய ஒரு பிரதேசமா கூட இலங்கையில காணப்படுற மாகாணமா மேல் மாகாணம் இந்த ஈரவிலையத்துல தான் காணப்படுகிறது. அப்படி இருக்கேக்குள்ள இங்க தொடர்ச்சியாக இயங்கு தன்மை கொண்ட சனத்தொகை. சரியா? மற்றது இந்த பிரதேசங்கள்ல காணப்படக்கூடிய வாகனங்கள், தொடர்ச்சியாக வாகன போக்குவரத்துக்கு, மற்றது இங்க காணப்படக்கூடிய சேவை வசதிகள், 24 மணித்தியாலங்களும் இங்க இயங்கக்கூடிய மாதிரியான சேவை வசதிகள், இவ்வாறாக மக்களுடைய நடமாட்டம், மற்றது இங்க காணப்படக்கூடிய செயற்பாடுகள் எல்லாம் தொடர்ச்சியாக அதிகமாக காணப்படுறபடியால ஒரு இயங்கு தன்மை கொண்ட, தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு வலயமாக நாங்கள் இந்த ஈர விலையத்தை சொல்லலாம். சரியா பிள்ளைகளே? இது இந்த ஈர விலையத்தின் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா காணப்படும். இதுல குறிப்பா இந்த ஈரவிலை நிலத்தோட்டத்தை நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் இங்க பாருங்க பிள்ளைகளே, இந்த இவ்வளவு விலையத்தை நாங்கள் ஈரவிலை நிலத்தோட்டமா அடையாளம் செய்து கொள்ளலாம். சரியா? இலங்கையில பிரதான மலைநாட்டு பிரதேசத்தின் மேற்கு பக்கமும் இந்த ஈரவிலையத்துக்கு தானே வரும். அப்ப இந்த பகுதியையும் அவ்வளவு பகுதிகளையும் நாங்கள் இலங்கையினுடைய ஈரவிலை நிலத்தோட்டமா நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா பிள்ளைகளே? அடுத்ததாக இந்த ஈரவிலை நிலத்தோட்டத்திலையும் பௌதிக சிறப்புகளை நாங்கள் பிரதானமா பார்க்கலாம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் சமவெளிகள் இருக்கும். சரியா? சமதரையான நிலம்,
சமதரையான நிலங்கள் காணப்படுது. அதே மாதிரி மேடு பள்ளங்களோட கூடின நிலத்தோற்றமும் இங்க காணப்படும். சரியா, ஓரளவு மேடு பள்ளங்களோட கூடிய நிலத்தோற்றமும் காணப்பட போகுது. இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிற மாதிரி இவ்வாறான தோற்றத்தை கொண்ட நிலங்கள் ஈரவலயத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததா பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க இன்னொரு சிறப்பான விஷயம், வருடம் முழுவதும் பாயக்கூடிய அதிகளவான நீர்த்தன்மையை கொண்ட நதிகள். சரியா, நாங்கள் உலர் விலையத்துல படிச்சு நாங்கள் எல்லாம் பருவ காலத்துல வற்றி போகக்கூடிய நதி என்று சொல்லி அவ்வாறான நதிகள் இந்த ஈரவலயத்துல இருக்காது. இந்த ஈரவலயத்துல வருடம் முழுவதும் நீரை கொண்டிருக்கக்கூடிய நதிகள் இங்கே காணப்படும். இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், இந்த நீர் தொடர்ச்சியாக வருடம் முழுவதும் காணப்படும் அந்த நதிகள்ல. இது இந்த ஈரவலய நிலத்தோட்டத்துல காணப்படக்கூடிய இன்னும் ஒரு பௌதிக சிறப்பு. சரியா பிள்ளைகளே, அந்த ஈரவலய நிலத்தோட்டத்துல காணப்படக்கூடிய பிரதானமான ஆறுகள் சொல்லிகளை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளே, இதுல ஒன்று நாங்கள் இதுல குறிப்பிடலாம், தெதுரு ஓயாவை நாங்கள் குறிப்பிடலாம். இது பிரதானமான ஒரு ஆறாக காணப்படுற. அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மகா ஓயாவை இந்த ஈரவலயத்துல காணப்படக்கூடிய ஒரு வற்றாத ஒரு ஆறாக நாங்கள் இதுல சொல்லலாம், பிரதானமான அதிகளவான நீர்த்தன்மை கொண்ட ஆறாக. அதே நேரம் இந்த கழனி கங்கை, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் பிள்ளைகளே, கழனி கங்கை, இந்த கழனி கங்கையும் பிரதானமாக இங்க பிரதானமான ஒரு ஆறாக சொல்லலாம். அதே நேரம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளே கழுகங்கை. சரியா, கழுகங்கையும் பிரதானமான ஒரு நீர்வளம் கொண்ட ஒரு பிரதான ஆறாக நாங்கள் சொல்லலாம். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெந்தோட்ட கங்கையும் பிரதானமாக நாங்கள் சொல்லலாம். அதே நேரம் ஜின்கங்கை. சரியா, ஜின்கங்கையும் நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த நில்வள கங்கையும் நாங்கள் இங்கே பிரதானமா சொல்லலாம். அதே மாதிரி இங்க வளவ கங்கையும் நாங்கள் பிரதானமா சொல்லலாம். சரியா பிள்ளைகளே, அப்ப இந்த உலர் வலயத்தையும் ஈரவலயத்தையும் இணைக்கிற ஒரு, அதாவது பிரிக்கிற ஒரு நதியாக நாங்கள் இந்த தெதுரு ஓயாவையும் இந்த ஒரு எல்லையாகவும் இந்த வளவகங்கையையும் பிரதானமான எல்லைகளாக சொல்லலாம். அதே நேரம் இந்த இலங்கையில காணப்படக்கூடிய பிரதானமான நிர்வாக நகரமாகவும் தலைநகரமாகவும் காணப்படக்கூடிய ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையை நாங்கள் இதுல அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இலங்கையின் பிரதானமான வர்த்தக நகரமாக காணப்படக்கூடிய இந்த கொழும்பு கோட்டை என்றதும் பிரதானமாக இந்த ஈரவலயத்தில் காணப்படக்கூடிய பிரதானமான இடங்களாக நாங்கள் பார்க்கலாம். சரியா பிள்ளைகளே, இதுல குறிப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல அந்த ஈரவலயத்தில் காணப்படக்கூடிய பிரதானமான நதிகள் மற்றும் பிரதானமான நகரங்கள், சரியா, பிரதானமான இடங்கள் என்ற தன்மையை நாங்கள் இதுல குறிப்பா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா பிள்ளைகளே, அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரதேசத்துல காணப்படக்கூடிய சேட்டு நிலங்கள், மழை வீழ்ச்சி அதிகமா இங்க இருக்குமென்னு சொல்லி பார்த்தனாங்கள் எல்லாம். அப்ப மழை வீழ்ச்சி அதிகமா இருக்கக்குள்ள இந்த வலயத்துல காணப்படக்கூடிய தாழ் பகுதிகள், அதாவது கொஞ்சம் பள்ளமான பகுதிகளுக்குள்ள இந்த தண்ணி தேங்கி நிற்கும். இப்ப தண்ணி தேங்கி நிற்கக்குள்ள அங்க உருவாகக்கூடிய நிலத்தோட்டத்தை தான் நாங்கள் சேட்டு நிலங்கள் என்று சொல்லுவோம். அப்ப சேட்டு நிலங்களும் இந்த ஈரவலய நிலத்தோட்டத்துல காணப்படக்கூடிய இன்னும் ஒரு பௌதிக சிறப்பா தான் நாங்க பார்க்கலாம். அடுத்தது இங்கேயும் செழிப்பாக வளரக்கூடிய தாவர போர்வைகள் காணப்படும். ஏன், மழை வீழ்ச்சி அதிகமில்ல, மழை வீழ்ச்சி அதிகம் என்றபடியால இந்த பிரதேசத்துல வளரக்கூடிய தாவரங்களும் மிக செழிப்பாக பச்சை பசேல் என்று வளரக்கூடிய அளவில் இந்த தாவரங்கள் காணப்படும். அப்ப இலங்கையில குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்தாப்புறம் படிப்பீங்கள், அயன மலைக்காடுகள் சொல்லி படிப்பீங்கள். அந்த மலைக்காடுகளின் பல்வகமே நாங்கள் இலங்கையின் ஈரவலயத்துல அதிகளமா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இலங்கையில மிகவும் செழிப்பான ஒரு தாவர போர்வைகள் இந்த ஈரவலயத்துல காணப்படும். சரியா பிள்ளைகளே, அடுத்ததா இந்த உயிர் பல்லினத்தன்மை. அப்ப உயிர் பல்லினத்தன்மை என்று சொல்றது என்னன்னு சொன்னால் இங்க வாழக்கூடிய அதிகளவான உயிரினங்கள், இங்க பிரதானமா பாத்தீங்கன்னு சொன்னா பறவை இனங்கள், விலங்கினங்கள், பாம்பினங்கள், மற்றது இங்க காணப்படக்கூடிய தாவர இனங்கள் என்று சொல்லி பல்வகையான உயிரினங்கள் இங்க வாழ, அதாவது பல்வகையான உயிரினங்கள் இங்க காணப்படுகிறது. சரியா பிள்ளைகளே, அப்ப இந்த உயிர் பல்லினத்தன்மை என்றது இந்த வலயத்துல அதிகளவா காணப்படும். சரியா பிள்ளைகளே, அடுத்ததா இந்த பிரதேசத்துல, அதாவது இந்த ஈரவலய நிலத்தோட்டத்துல அதிகளவான மழை வீழ்ச்சி சொல்லி படிச்சினாங்க. சரியா, அதிகளவான மழை வீழ்ச்சியும் இங்க காணப்படக்கூடிய ஒரு பௌதிக ரீதியான சிறப்பு தான் பிள்ளைகளே. இருந்தாலும் அதிகளவான மழை வீழ்ச்சியால அதிகளவான அனர்த்தங்களுக்கு உள்ளாகிறதும் இந்த ஈரவலயமா தான் காணப்படும். சரியா, உலர் வலயத்துல அதிகளவான வெப்பத்தின் காரணமாக வறட்சியை எதிர்கொள்ளினோம் படிச்சினாங்க எல்லாம். அதே மாதிரி இங்க ஈரவலயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகளவான மழையால இவர்கள் என்ன மாதிரியான இடர்களை அனுபவிக்கிறார்கள் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வெள்ளப்பெருக்கு, அடுத்தது நிலச்சரிவு. சரி, அதிகரித்த மழை வீழ்ச்சி காரணமாக இங்க வெள்ளப்பெருக்குகளும் ஏற்படும். அதே மாதிரி அதிகரித்த மழை வீழ்ச்சியின் காரணமாக அந்த மண் எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் ஈரத்தன்மை அடைஞ்சு அந்த சாய்வான உயர்நிலத்தில இருந்து சாய்வு நிலத்தை தாழ்நிலத்தை நோக்கி மண் சரிஞ்சு விழக்கூடிய இந்த நிலச்சரிவுகளும் இந்த ஈரவலயத்தில் அதிக அளவில் இடம்பெறக்கூடிய அனர்த்தங்களை நாங்கள் பார்க்கலாம். சரியா பிள்ளைகளே, இதுவும் இந்த பிரதேசத்துல காணப்படக்கூடிய பௌதிக சிறப்புகளை தான் நாங்கள் இங்க பிரதானமா பார்க்கலாம். சரியா பிள்ளைகளே,
இவ்வளவு நேரமும் நாங்கள் படிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் 3 விஷயம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து மலைநாட்டு நிலத்தோட்டம் சம்பந்தமா படிச்சிருக்கிறோம், அடுத்தது உலர்வெளி நிலத்தோட்டம் சம்பந்தமா படிச்சிருக்கிறோம், அடுத்தது வந்து ஈரவெளி நிலத்தோட்டம் சம்பந்தமா படிச்சிருக்கிறோம். இதுல குறிப்பா நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க எப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நிலத்தோட்டத்திலையும் பௌதிக ரீதியான சிறப்பும் இருக்குது, மாநில ரீதியான சிறப்பும் இருக்குன்னு சொல்லி படிச்சினாங்க. சரியா பிள்ளைகளே? அப்ப மலைநாட்டு நிலத்தோட்டத்தில் காணப்படக்கூடிய பௌதிக சிறப்புகள் நாங்கள் படிச்சினாங்க. அதே மாதிரி இந்த மலைநாட்டு நிலத்தோட்டத்தில் காணப்படக்கூடிய மானிட சிறப்புகள் படிச்சினாங்க. ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தொடர்புகளும் படிச்சினாங்க. சரியா? உதாரணமா நாங்கள் சொன்னாங்கல்ல, அந்த உயர் நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரதேசத்துல காணப்படக்கூடிய குடியிருப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது, என்ன மாதிரி விவசாயம் அங்க செய்யணும், அதே மாதிரி அங்க காணப்படக்கூடிய சுற்றுலா மற்றது அங்க காணப்படக்கூடிய தரைத்தோட்ட அம்சங்களை கொண்ட அவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் நாங்கள் பிரதானமா இந்த பௌதிகத்துக்கும் மானிடத்துக்கும் இடையில காணப்படக்கூடிய இடைத்தொடர்புகளை நாங்கள் படிக்கணும். சரியா? ஏற்கனவே நாங்கள் அந்த கற்றல் பொருளை பார்த்து நாங்கள் இந்த ஒவ்வொரு நிலத்தோட்டத்தில் காணப்படக்கூடிய பௌதிக மற்றும் மானிட நிலத்தோட்டத்துக்கு இடையில காணப்படக்கூடிய இடைத்தொடர்புன்றது அதுதான் பிள்ளைகளே. சரியா? அதே மாதிரி உலர்வெளி நிலத்தோட்டத்திலே நாங்கள் படிச்சினாங்க, அங்க காணப்படக்கூடிய பௌதிக சிறப்புகள் நாங்கள் படிச்சினாங்க. அதே மாதிரி இங்க காணப்படக்கூடிய மானிட சிறப்புகள் நாங்கள் படிச்சினாங்க. சரியா பிள்ளைகளே? அப்ப இந்த உலர்வெளி பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்க சிறப்பான ஒரு அம்சமாக நாங்கள் ஒரு பரந்தளவான ஒரு சமவெளி இருக்குன்னு சொல்லி பார்த்தனாங்க. அந்த பரந்தளவான சமவெளியில இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் படிச்சினாங்க, அந்த பிரதேசத்துல கடுமையான வெப்பம் இருக்கும்னு சொல்லி படிச்சினாங்க. அந்த கடுமையான வெப்பத்தின் காரணமாக அந்த பிரதேசத்துல வறட்சி நிலவுதுன்னு சொல்லி படிச்சினாங்க. சரியா? அந்த வறட்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரதேசத்து மக்கள் அந்த வறட்சியை எதிர்கொள்றதுக்கு கையாளுற வழிமுறைகளா நாங்கள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் அந்த குளங்களை உருவாக்கி இருக்கிறோம்னு சொல்லி படிச்சினாங்க. சரியா பிள்ளைகளே? அப்படி இருக்கக்குள்ள இங்க காணப்படக்கூடிய இந்த பௌதிக ரீதியான சிறப்பும் மற்றது வந்து அவர்களுடைய மானிட ரீதியான செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த உலர் விலையத்துல வந்து மனிதனுடைய இடைத்தொடர்பு, அதாவது உலர் விலையத்தில் இருக்கிற பௌதிக சிறப்புக்கும் அந்த மானிட நடவடிக்கைக்கும் இடையில காணப்படக்கூடிய அந்த இடைத்தொடர்பு வந்து அந்த பிரதேசத்துல காணப்படக்கூடிய காலநிலை மற்றும் தரைத்தோட்ட அம்சங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கிறது நாங்க பார்த்தனாங்க. சரியா பிள்ளைகளே? அடுத்த விஷயம், இந்த ஈரவலய நிலத்தோட்டத்தில் காணப்படக்கூடிய பௌதிக ரீதியான சிறப்புகள். சரியா? ஈரவெளி நிலத்தோட்டத்தில் என்ன மாதிரியாக நாங்கள் பார்த்து அங்கே அதிகளவான மழை வீழ்ச்சி இருக்குன்னு சொல்லி பார்த்தினாங்க. அதோட சார்ந்து பல்வேறுபட்ட செயற்பாடுகள் காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தினாங்க. அதே நேரம் இந்த பிரதேசம் வந்து அதிக அளவில் மழை வீழ்ச்சியை பெற்றுத்தர பிரதேசமா நாங்கள் படிச்சினாங்க. அப்ப இவ்வளவு விஷயமும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியான விஷயங்களை நாங்கள் அடுத்த வகுப்புகளில் படிப்போம். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.